அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் மிக உயர்வான அனுபவ நிலையாக கருதப்படக்கூடிய லிவிங் டெட், அதாவது வாழும்போதே இறந்த ஒரு மனநிலையை பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு கண்டிஷனை பற்றி நாம் நம்மளுடைய ஜூம் வீக்லி செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியை இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 12 விதமான ஸ்பிரிச்சுவல் கோர்சஸை நாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்சஸோட டீட்டெயில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2028 பிப்ரவரி வரைக்கும் வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூம் செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பிங் பண்ணிக்கலாம். இது பே அண்ட் அட்டெண்ட் செஷன் தான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீக்லி செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த செஷனில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 தியான அனுபவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டுமே மிகவும் உயர்வான நிலை அனுபவங்கள். லாஸ்ட் வீக் செஷனில் நாம் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த போகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நாம் அந்த பதிவுகளை கடந்து வருவதற்கான ஒரு அனுபவமாக கன்சிடர் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப பீக் லெவலில் இருக்கக்கூடிய அனுபவங்கள். இந்த அனுபவங்களை பார்த்துட்டு அடுத்த வாரம் எப்படி பேஸ்லேருந்து இந்த அனுபவத்தை நோக்கி நகர்றது, இந்த அனுபவ நிலைகளில் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்றத அப்போ நாம் செக் பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க, அதாவது வாழும்போதே இறந்த ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மனநிலையை வச்சுட்டு வாழ்கிறது. அப்போ இந்த நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடியும் நாம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. இந்த லிவிங் டெட் கண்டிஷன் அப்படின்றது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உயர்வான நிலையில் நீங்கள் ஒரு சமாதிக்கான அனுபவத்தை தியானத்தில் பெறும்போது உயிரோட ஐம்புலன்களும் செயல்படக்கூடிய நிலையில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிங்க. ஸோ இதுதான் இந்த லிவிங் டெட்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நாம் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் உயிரோடு தான் இருப்போம். எல்லா செயல்களையும் செஞ்சிட்ருப்போம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே நமக்குள்ள பதிவுகளை ஏற்படுத்தாது. பதிவுகளினுடைய அடிப்படையில் நாம் எந்த செயலும் செய்ய மாட்டோம். ஸோ இந்த நிலை தான் லிவிங் டெட் அப்படின்ற நிலை. ஸோ இந்த நிலையை நாம் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஜீவன் முக்தர் அப்படின்ற பெயரில் இதை நாம் குறிப்பிடுறோம். ஸோ ரொம்ப உயர்வான ஒரு நிலையாக இதை நாம் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அந்த நிலையை அனுபவிக்கும் போது என்னென்ன மாதிரியான ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையை நாம் அனுபவிக்கும் போது ஒரு விஷயமும் நமக்கு எப்படி இருக்கும். அதில் முதல் விஷயம் நம்மளுடைய நான் தன்மை, அகங்காரம். ஸோ இங்கே இந்த நான் அப்படின்றது முற்றிலும் இல்லாத ஒரு உணர்வு. நான் என்னுடைய அந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி சொல்லும்போதே ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு மேலே நம்ம பயணிக்கும் போது அந்த சரணாகதி நிலையெல்லாம் தாண்டி போகும்போது நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ இங்கே இந்த லிவிங் டெட் கண்டிஷனை ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா முற்றிலுமே நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்காது. அதே நேரத்தில் தன் உணர்வு அப்படின்னு இருக்கும், லேசாக ஒரு சென்ஸ். அது நான் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மாதிரி ப்ரீவியஸாக நம்ம நடத்தின செஷனில் சொன்ன மாதிரி மிகவும் லேசான ஒரு உணர்வு தான். ஸோ அதை வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நான் கிடையாது. எதனால் அது நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நானுக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. அதே மாதிரி அந்த நானுக்கு பெறக்கூடிய அனுபவத்தை முற்றிலும் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மைக்குள்ளே கலந்துருக்குது. பட் லேசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவம் இது அகங்காரத்தில். அப்போ நம்மளுடைய மனம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனதில் எண்ணங்கள் தோன்றும், லேசான உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு எல்லாம் இருக்கும். ஆனால் இது எதுவுமே நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது இல்லை. ரொம்ப இயல்பாக இயற்கையாகவே மைண்டில் ஓடக்கூடிய தாட்ஸ். அந்த தாட்ஸ் நமக்குள்ளே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. நாமளாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை செய்து பார்க்க இயலாத, இல்லை கற்பனை செய்து பார்க்க
தோன்றாத ஒரு நிலையில் மனம் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ மனம் இருக்குமானா இருக்கும். எண்ணங்கள் மிகவும் குறைவான அளவு நம்மளுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்களாக இருக்காது. மனதில் ஆசைகள் எப்படி இருக்கும்? ஆசைகளை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் உருவாகிறது இல்லை. அப்படி ஆசைகள் உருவானாலும் அது நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு மனநிலை. அப்போ ஆசைகள் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம பாயிண்ட் நம்பர் 1க்கு வந்துடுறோம். இங்கே ஆசைகள் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு மனநிலையில் நாம் இருந்துகிட்ருக்கோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் கடவுளினுடைய விருப்பத்தில் ஓடுது, அப்படி தான் நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வை அனுபவமாக நாம் பெறலாம். அப்படி பெறுறதுலேயும் பெருசாக ஆர்வமும் இருக்காது. பட் அந்த அனுபவத்தை நாம் பெறுவோம். அப்போ இப்போ கூட நாம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, எல்லாமே காட் தான் பண்ணுறாங்க, இல்லை யூனிவர்ஸ் தான் நடக்குது, நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ரோல் ப்ளே வந்து பண்ணுறோம், நமக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை, நான் என்னுடைய செயல்களினுடைய ரிசல்ட்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நான் ஒரு செயல் மட்டும் செஞ்சிட்ருக்கிறேன், அந்த மாதிரி தான் நான் என்ன நினச்சிக்கிறேன், அப்போ நான் இந்த அனுபவத்தெல்லாம் பெறுறேனா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னா எஸ், நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் நிறைய அந்த பாயிண்ட் 1லேருந்து நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வர வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய 1-2 விஷயத்தை புரிஞ்சுட்டு இதை நான் அனுபவிக்கிறேன், இல்லை நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அது தவறான புரிதலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த நிலையில் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், நாம் செயல்களை வந்து செய்கிறோம். அப்போது இந்த செயல்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இருக்கிறது இல்லை. அப்போ மாஸ்டர் செய்கிறாங்க அல்லது கடவுள் செய்கிறாரு அப்படின்ற உணர்வு வச்சுக்கணுமானா அதுவும் இல்லை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இங்கே ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க்குக்கான ரிசல்ட் இல்லை எஃபெக்ட் வந்து என்னை வந்து தாக்கவே இல்லை, எனக்குள்ளே எந்த சேஞ்சஸையும் ஏற்படுத்தலை. அது என்ன நடந்தாலும் ஓகே, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் நான் செயல்களை மட்டும் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னா எஸ், இது நம்மளுடைய கேரக்டராக மாறி இருக்கும் அந்த லிவிங் டெட் கண்டிஷனில். அதற்கு அடுத்தது உணர்வு நிலை, அமைதியான ஒரு உணர்வு நிலை வந்து இருக்கும். அதே நேரத்தில் இங்கே நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், வெறுமையும் உணராத மனநிலை. ஓகே, ஆழ்ந்த அமைதி இருக்கும். பொதுவாக அமைதிக்குள்ளே போகும்போது அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு வெறுமைத்தன்மையை வந்து நம்ம லேசாக உணர்வோம். அல்லது அங்கே ஏதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கணும், எதுவுமே இல்லாத ஒரு அமைதிக்குள்ளே போனால் நாமளாக ஏதாவது ஒரு செயலையும் செஞ்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி செயல் அற்ற ஒரு நிலையில் அது அமைதின்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல வெறுமையும் இல்லை, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் துக்கம் இந்த இரண்டையும் கடந்த ஒரு சமநிலை. இப்போ உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை தியானத்தில் செய்யும்போது அங்கே உணர்றதுக்கு விஷயம் இல்லாமல் ஒரு எம்டினஸை மட்டும் உணர ஆரம்பிப்போம். இதற்கு அடுத்தது உடலோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உடல் அப்படின்றது நமக்கு எந்த விதமான பாண்டிங்கையும் கொடுக்காது. ஆல்ரெடி நாம் ஒரு டெட்டான ஒரு பர்சனோட மைண்ட் செட் என்ன இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நாம் இருந்துகிட்ருப்போம். உள்ளுக்குள்ளேருந்து மனம் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ உடல் மீது பற்று இல்லை அப்படின்னும் போது இந்த உடல் வந்து நமக்கு ஒரு அந்நியமான ஒரு விஷயமாக தோன்றும். வேறு ஏதோ ஒரு விஷயம், இந்த உடலுக்குள்ளே நாம் இருக்கிறோம், இந்த உடலில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுட்டா கூட இந்த உடல் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் மாதிரியான, வேறு யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான உணர்வு கூட தோன்றலாம். நம்மளுடைய அன்பு செலுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது அஃப்கோர்ஸ் அது எப்போவுமே வெளிப்படக்கூடிய அந்த தெய்வீக அன்பாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டராக இருக்கும் இதை நாம் அனுபவிக்கும் போது. ஸோ நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய நான் தன்மை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய உணர்வு, மனம், இது எல்லாவற்றையும் நாம் பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உள்ளுக்குள்ளே